வணக்கம் தேனீஸ் அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாட் சம்மர் எனக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுக்கும் இருக்கும். புழுக்கம் தாங்காது, காற்று பத்தாது, ஃபேனுக்கு அடியில் உட்காந்தாலும் காற்று உரைக்காது. கூடவே அடுப்பங்கரையில் வேலை நெட்டி வாங்கும். காலையில் 7 மணிக்கெல்லாம் சமையல் வேலைகளை முடிச்சுட்டு என்னென்ன கிச்சன் வேலை இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறேன். அதுக்கு மேலே நின்றும் புழுக்கம் தாங்கலைப்பா. கிச்சனில் ஃபேன் காற்றும் உரைக்காது. ஸோ நான் காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு தேனீஸ் நாவல்ஸ்க்காக வர்ணங்கள் கதையை படிக்கிறதுக்கு வந்துட்டேன். நேயர்களான நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ரிலாக்ஸ் டைமில் எங்களோட தேனீஸ் நாவல்ஸில் வர இதயம் இடைவெளியில் திருமதி பரணி உஷா எழுதிட்டு வாசிக்கிறாங்க. அந்த கதையையும் வர்ணங்கள் இப்போ ஆன்கோயிங்கில் என்னோடது போயிட்டுருக்கு. இதையும் கேட்டுட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு சந்தோஷமான நாளை தொடருவோம். கதை கேட்பது சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒன்று தான். கதை எழுதுவது எவ்வளவு சுவாரஸ்யமானதோ அந்த கதையை படிப்பது அவ்வளவு சுவாரஸ்யமானது. அதையும் விட சுவாரஸ்யமானது நம்மளுக்கு அந்த படிக்கிற வேலையையும் கம்மி பண்ணி யாராவது கதை சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். வர்ணங்கள் 3. நான் உங்கள் சுபகீதா. கேன்டீனில் தேநீர் அருந்தியவாறே காலையில் தனக்கும் பிரணவுக்குமான அலைபேசி உரையாடலை மீண்டும் அசை போட்டாள் சுபா. அவனது பேச்சில் அவனது மனதில் இருக்கும் குழப்பங்களும் பயமும் வெகு அப்பட்டமாய் தெரிந்தது. அவன் ஏன் என்னையே சுற்றி வருகிறான் என்பதுதான் சுபாவின் மனதிற்குள் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி. எத்தனையோ முறை எத்தனையோ விதத்தில் அவள் தன் மனதில் எந்த ஆணுக்கும் இடமில்லை என்பதை தீர்மானமாக தீர்த்து சொல்லிவிட்டிருந்தாள். நான் தியாவோட அம்மா. என் வாழ்க்கையில் வேறு எந்த ஆணையும் உள்ள சேர்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. என் வாழ்க்கைக்கு என்னோட பொண்ணு போதும், எப்படியெல்லாமோ சொல்லிவிட்டாள். பிரணவுக்கு நன்றாக புரிகிறது. பிரணவ் இதை புரிந்து கொண்டான் என்பது சுபாவுக்கும் தெரியும். ஆனாலும் கூட பிரணவின் பேச்சில் ஏதோ புரிந்து கொள்ளாதவன் போலவே ஒரு நாடகத்தன்மை. இதற்கெல்லாம் இவள் என்ன செய்ய முடியும்? இதோ இன்று காலையிலேயே மொக்கை போட ஆரம்பித்தவன் தான். சுபா, நீங்கள் மலேசியா போகலன்னு சொல்லிடுறீங்களா? மலேசியா போனால் நிச்சயம் இந்தியாவில் ஆரம்பிக்கிற நம்மளுடைய கம்பெனி ப்ராஜெக்டுக்காக மினிமம் 2 இயர்ஸ் 2 வருஷமாவது நீங்கள் அங்கே போயாகணும். எனக்கு உங்களை பார்க்காம உங்ககிட்ட பேசாமல் பழகாமல் ஏதோ நீங்கள் என்னை நிரந்தரமாக விட்டுட்டு போகிற மாதிரி, என்னை மறந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் போக வேண்டாமே என்று வேண்டுகோள் விடுத்திருந்தான். அவன் பேசியதை முழுவதும் கேட்டவளோ அவனுக்கு சாதகமான எந்த பதிலையும் தருவதற்கு தயாராக இல்லை. சுபாவின் மனதில் ஏகத்திற்கும் எரிச்சல் மண்டியது. இவனுக்கிட்ட விட்டதே தப்பு போல இருக்கு என்று மனதில் நொந்து கொண்டாள். அவன் விடுவதாக இல்லை. இப்போ நீங்களும் குழந்தையும் இங்கே இருக்கீங்க சுபா, உங்களை பார்க்க முடியுது. நீங்கள் இன்னும் நம்ம கல்யாணம் செஞ்சுக்க ஓகே சொல்லலை தான். ஆனாலும் கூட உங்களையும் தியாவையும் நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேனே. வார்த்தை ஜாலத்தின் மூலம் பெண்ணின் மனதை படிக்க முயன்றவன் தானே தொடர்ந்தான். ஆனால் சுபா திருப்பி கொடுக்க தயங்கவில்லை. மிஸ்டர் பிரணவ், சாரி டு சே திஸ். என்னோடய ஃபேமிலி என்னோடய அம்மாவும் என்னோடய மகளும் தான். வேறு யாருக்கும் நியூ அட்மிஷன் கொடுக்குற ஐடியாவில் இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இல்லை. உங்களுக்கு புரியலன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு கட் பண்ணிக்கலாம் என்று விட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். மலேசியா அலுவலகத்தில் இந்த வார இறுதியில் நிச்சயமாக ரிப்போர்ட் செய்தாக வேண்டும். அதனால் இன்னும் 2 நாட்களில் தனது அம்மா மற்றும் மகளுடன் அவள் மலேசியா சென்றே ஆக வேண்டும். அதற்காக தேவையானவற்றை பேக் செய்ய தொடங்கி இருந்தாள் சுபா. அலுவலகத்தில் பேக்கிங் என்பதற்காகவே 2 நாள் விடுப்பு சொல்லியாயிற்று. 1 மாதம் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவில் சென்று மூவரும் தங்குவதென்றால் அது சாதாரண விஷயம் இல்லையே. அம்மாவையும் தியாவையும் 1 மாதம் கூட தங்க வைத்து கொள்ள அலுவலகத்தில் சரி என்று விட்டார்கள். ஆனால் அவர்கள் இருவருக்குமான தங்கும் செலவுகளை சுபாதான் ஏற்க வேண்டும். தியாவுக்கும் இந்த மாதம் பள்ளி விடுமுறை என்பதால் தான் சுபா இப்படி திட்டமிட்டிருந்தாள். அம்மாவுக்கும் தியாவுக்கும் ஒரு மாறுதலாகவும் சந்தோஷமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கக்கூடும். வார இறுதி நாட்களில் மலேசியாவை சுற்றி பார்க்கவும் முடியும் என்று திட்டமிட்டது சுபா. குட்டி தியாவின் சந்தோஷத்தை சொல்லவே வேண்டாம். கூட படிக்கும் நண்பர்களில் பலரின் உறவினர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் விடுமுறைக்கு சென்றுவிட்டு பரிசு பொருட்கள் பற்றி பள்ளியில் பேசும் பொழுது தியாவுக்கு எக்கச்சக்கத்திற்கு ஏக்கமாக இருக்கும்.
இப்போது அவளும் விடுமுறைக்கு மலேசியா செல்வது அவளை தலைகீழாக நடக்க வைத்து அதனாலேயே சிறுமியின் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. அதை வேறு சமாளித்தாக வேண்டும். சுபா தனது குழந்தையின் சந்தோஷத்தை கண்டு மனம் கனிந்தவளாக வேலைகளை செய்தாள். நல்ல வேலையாக அவளது அம்மா என்னோட லக்கேஜுகள் பேக்கப் பண்ணுறத நானே பார்த்துக்கிறேம்மா என்று சொல்லிவிட்டிருந்தார். பிரணவிடமும் சுபா எதுவும் நேராக சொல்லிக்கொள்ளவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை என்றே அவள் நம்புகிறாள். அவன் என்ன உறவினனா அவனிடம் சொல்லிவிட்டு கிளம்புவதற்கு? அலுவலகத்தில் யாராவது சொல்லி தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளட்டும். அத்துடன் என் வாழ்க்கையில் அவனது இடம் என்ன என்று புரிந்தால் இன்னும் நல்லது என்று மனதில் நினைத்து கொண்டாள். தனது மகளின் சந்தோஷ நடவடிக்கைகளில் தானும் சந்தோஷம் கொண்டது சுபாவின் தாயார். அவள் வாய்விட்டு சிரித்துதான் எத்தனை காலமாயிற்று. இதோ இந்த தியாவுடன் பேசும் பொழுதும் விளையாடும் பொழுதும் தனது மகளின் முகத்தில் தெரியும் அப்பட்டமான உணர்வுகள், உற்சாகம், சிரிப்பு. வெளியே நிறைய பேருக்கு சுபாவிற்கு நன்றாக சிரிக்க தெரிந்தவள் என்பதும் அவளுடன் சிரிப்பவர்களை இருப்பவர்களை தானும் வேடிக்கை பேச்சுகளால் சிரிக்க வைப்பாள் என்பதும் நிச்சயம் தெரிந்திருக்காது. ஆற்றாமையில் அவளது பெற்ற வயிறு துடித்தது. ஒற்றை மகளின் வாழ்க்கையை பாழாக்கிவிட்டோமே என்று மருகினார். அதே சமயம் ஜெயந்தனின் வீட்டினர் மீது அளவு கடந்த வெறுப்பு அவருக்கு உண்டு. மகள் அந்த ஜெயந்தனை உயிருக்கும் மேலாக இன்னமும் காதலித்து கொண்டிருக்கிறாள் என்று அவருக்கு நன்றாக தெரிந்ததாலேயே அந்த வெறுப்பு பல மடங்காகியது. அப்படி என்ன அந்தஸ்து பைத்தியம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, வீட்டு மருமகளை வீட்டை விட்டு அனுப்பும் அளவுக்கு. வழக்கம் போல தூங்கும் பொழுது அந்த பெண்மையின் கதகதப்பை ஜெயந்தன் உணர்ந்தான். அந்த பெண் கன்யாதான் என்று அவன் நினைத்தாலும் நிழல் போல் மனதில் குறிப்படும் அந்த உருவம் அவனுக்கு புதியதாக இருந்தது. இவ்வளவு நாட்களில் அந்த உருவத்தை அவன் உணர்ந்ததில்லை. நிச்சயம் இல்லைதான். தெளிவடையாத அந்த முகம் யாருடையது என்று மனம் குழம்பினான் ஜெயந்தன். சென்னையின் புழுக்கம் அவனது தூக்கத்தையும் கெடுத்தது. ஏசியையும் மீறி அவனுக்கு வியர்த்தது. கனவினால் வியர்வையோ அல்லது சென்னையின் சீதோஷ்ண நிலை காரணமா என்று அவனால் முடிவுக்கு வர முடியவில்லை. அவனது மனம் அந்த பெண்ணை காண வேண்டும் என்று துடித்தது. அதே சமயம் அவளது தீண்டலுக்கு பழகிய உடல் அவளை தேடியது. கன்யா என்று பெருங்குரலில் கத்தினான் ஜெயந்தன். யாருமற்ற அந்த சென்னை வீடு அவனது குரலை எதிரொலித்தது. வேலைக்கு வருபவர்கள் காலையில்தான் வருவார்கள். இல்லை என்றால் இவனது இந்த நடவடிக்கை பேசு பொருளாகி இருக்கக்கூடும். நிம்மதியற்ற இரவுகளை தொடர்ந்து சில வருஷங்களாக அவன் அனுபவிக்கிறான். தனது கடந்த சில வருஷங்களில் என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்று சொல்வதற்கு அவனை சுற்றியுள்ளவர்கள் தயாராக இல்லை. ஆனால் தன்னால் கடந்து வர முடியாத ஏதோ ஒன்று ஒளிந்து கொண்டிருப்பது அவனை உறுத்தியது. தொழிலை பொறுத்தவரை அவன் பாயும் புலிதான். தைரியலட்சுமியும் விஜயலட்சுமியும் அவனுக்கு வெற்றிகளை வாரி கொடுக்கிறார்கள். அவனது தனிமனித சொத்து மதிப்பே பல 1000 கோடிகளை தாண்டும். ஆனால் ஏதோ ஒன்று அவனுக்கு ஆட்டம் காண்பிக்கிறது. அவனது பெற்றோரிடம் நிறைய முறை கேட்டு பார்த்து விட்டான். கன்யாவின் இறப்புக்கு பிறகு என்ன நடந்தது, தான் இந்தியாவிற்கு எப்படி வந்து சேர்ந்தான் என்றெல்லாம். அவர்கள் பதில் தர தயாராக இல்லை. தன் கனவில் வரும் அந்த பெண் தனது மனைவி கன்யா இல்லை என்றால் இவள் யாராக இருக்கக்கூடும், எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று யோசிக்கும் பொழுதுகளில் தலைவலி ஆரம்பித்து விடுகிறது. பழைய நினைவுகளை யோசிக்கக்கூடாது என்று மருத்துவர் எச்சரிக்கை செய்துதான் அனுப்பினார். அதனால் என்ன பயன்? தன்னை மறக்க விடாமல் படுத்தும் அந்த கனவு சுந்தரி யாராக இருக்கக்கூடும் என்றெல்லாம் யோசித்தவாறே மெல்ல தூங்கத் தொடங்கினான் ஜெயந்தன். சிங்கப்பூரில் தனது மகளின் அருகே படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சுபாவுக்கு இப்போதுதான் புரை தட்டியது. இப்போதெல்லாம் இதுபோல் அடிக்கடி நிகழ்கிறது. எழுந்து அமர்ந்த நெஞ்சை நீவி கொண்டவள் மனம் தனது கணவனை நினைத்து மீண்டும் இயங்க தொடங்கியது. இதோ கணவன் இப்போது இங்கே எனது அருகில் இருந்திருந்தால் இந்த இரவில் அவன் ஒரு புறமும் தான் ஒரு புறமுமாக நடுவில் தியாவை அணைத்து கொண்டு படுத்து உறங்கி இருக்கலாம். அந்த காட்சி சங்ககால இலக்கியங்களில் வருணனையை ஒத்திருந்திருக்கும் என்று யோசித்தவளுக்கு அந்த இரவிலும் புன்னகை பூத்தது. அவளது மனமும் உடலும் கணவனின் அணைப்பை தேடுவது அப்பட்டமான உண்மை. ஆனால் கனவில் கூட நெருங்க முடியாத உயரத்தில் கணவனின் நிழலை நினைவில் எப்படி பிடிக்க முடியும்? அவளது உடலோ இந்த நொடி எனக்கு என் கணவனின் அணைப்பு வேண்டும், உயிரை உறைய வைக்கும் அவனது முத்தம் வேண்டும் என்று அடம் பிடிக்க கன்னத்தில் சூடான அவளது கண்ணீர் உருண்டு வழிந்தது. அதை துடைத்து கொள்ளக்கூட அவளுக்கு தோன்றவில்லை. இப்போதுதான் சுபாவுக்கு 28 வயது ஆகிறது. சந்தோஷங்களை விடுத்து தனிமையில் வாழும் வயது இல்லை.
அப்படி இருக்கும் பொழுது தனக்கு ஏன் இந்த விதி என்று நொந்து கொண்டாள். பெரிய பிரச்சனை இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள தடையாக இருப்பது வேறு எதுவும் இல்லை, அவளது சொந்த மனமே. சிந்தையாலும் அவளால் இன்னொரு ஆண்மகனை ஏற்றுக்கொள்ள நிச்சயம் முடியாது. ஆனால் கணவன் மீது தான் கொண்டுள்ள காதல், அதற்கு விடிமோட்சமே இல்லையே. ஒருவேளை கணவன் தனது முன்னே வந்து நின்றால்தான் தான் எப்படி நடந்து கொள்வோம் என்று அந்த அர்த்த நடு ஜாமத்தில் அதிமுக்கியம் சந்தேகம் முளைத்தது பெண்ணுக்குள். தனது தலையை தட்டி கொண்டவள் தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் உறங்கி போனாள்.